ஹாய் காய்ஸ். இந்த அம்மா அவங்களோட 9 வயசு பொண்ணுக்கு வயிறு வீங்கி இருக்கிறத பார்த்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. முதல்ல பெண்ணோட வயிறு லேசா தான் வீங்கி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலே வயிறு ரொம்ப பெருசாகி பெரியவங்க சின்னவங்க ட்ரெஸ் கூட அவளால யூஸ் பண்ண முடியல. ஒரு நைட்டு திடீர்னு அந்த பொண்ணு வாமிட் பண்றா. எல்லா அறிகுறிகளும் பிரெக்னன்சி டைம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. தன்னோட பொண்ணுக்கு கஷ்டப்படுறத பார்த்து இயர்லி மார்னிங்கே அகைன் ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டுக்கு எடுக்க கூட்டு போனோன்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஆனா அந்த ஒரே ஒரு நைட்டு பெண்ணோட வயிறு மறுபடியும் பெருசாகிடுச்சு. வலியோட காரின் பின்ன சீட்டுல படுத்துட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் நார்மலா இருக்கு. உங்க பொண்ணுக்கு லேசான அலர்ஜின கோளாறு தான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அம்மாவுக்கு பெரும் நிம்மதி. ஆனா பெண்ணோட வியாதி அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. நைட்டு திடீர்னு அவங்க பெண்ணோட முனங்கல் சத்தம் கேட்டு முழிச்சுக்கிட்டாங்க. அவங்க வேகமா எழுந்து அவளோட ரூமுக்கு ஓடினாங்க. இந்த நேரத்துல பொண்ணு வலியில கதறதும் ரொம்ப வியர்த்து போய் கட்டில புரண்டுகிட்டு இருந்ததையும் பார்த்து அவங்க அப்பா அம்மாவை பயமுறுத்துச்சு. அவங்க தாமதிக்காம அவங்க பெண்ணை அந்த சிட்டியோட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பெண்ணோட நிலைமை சரியாச்சு. இந்த நேரத்துல ஒரு டாக்டர் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டு போலாம், அவர் பெண்ணோட நிலைமை ஒரு சாதாரண கேஸ் ப்ராப்ளம் சொல்றாரு, இது சீரியஸா பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா அம்மாவுக்கு அவங்க பார்வையில அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் ஏதோ இருக்கு இந்த நம்புறாங்க. அவங்க நோய பற்றி கேள்வி கேட்டதும் டாக்டர் கோபமா நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. டாக்டரோட பொறுப்பற்ற பதிலு அம்மாவை ரொம்ப கோபப்படைய செஞ்சது. அவங்க டாக்டரை இழுத்து நிறுத்தி எனக்கு வேற ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க, இன்னும் நிறைய டெஸ்டுகளை எடுக்கணும், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க. டாக்டர் வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டலோட ஹெட் டாக்டரை கூப்பிட்டு வராரு. நீண்ட நேரம் பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சாரிமா அவளுக்கு இரைப்பை அடைப்பு இருக்கு சொல்றாரு. அம்மா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. டாக்டர் அவளோட குடலின் ஒரு பகுதி வளைந்து இருக்கும், இப்பவே நம்ம அந்த அடைப்பை நீக்கலன்னா உங்க பொண்ணு இறந்துடுவான்னு சொல்றாரு. அம்மாக்கு இப்படி ஒரு செய்தி கேட்டதும் மனம் உடைஞ்சு போறாங்க. நர்ஸ் வேகமா உள்ள வந்து ஆபரேஷனுக்கு தயார் செய்யறாங்க. அவங்க நீளமான டியூப் எடுத்து இது பெண்ணோட மூக்கு வழிய வயிற்றுல விடணும். பொண்ணு வலியில அசையாம இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட பிடிச்சுக்க சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. தன்னோட பொண்ணு வலியில கதறத பார்த்து அம்மாவுக்கு நெஞ்சு நொறுங்கி போச்சு. அவங்க நம்பிக்கை இல்லாம அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் பெரிய இழப்பு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறோம்னா, எப்பவுமே சின்ன விஷயங்களை கூட இக்னோர் பண்ணாம உடனே செக் பண்றது நல்லது. இது போல கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.